போராளி இடஒதுக்கீடு போராளி குணங்குடி ஹனிபா வழக்கில் தொடரும் அநீதியை வன்மையாக கண்டிக்கிறோம். இடஒதுக்கீடு போராளி குணங்குடி ஹனிபா வழக்கில் தொடரும் அநீதியை வன்மையாக கண்டிக்கிறோம். நீதிபதிகள் மாற்றத்தால் திட்டமிட்ட தாமதத்தால் நீதிபதிகள் மாற்றத்தால் திட்டமிட்ட தாமதத்தால் தாமதிக்கப்படும் தீர்ப்பினை விரைந்து வழங்கி நீதிமன்றமே நியாயமில்லையா மனித உரிமைகள் ஓங்குகவே. விடுதலை செய் அப்பாவி சிறை கைதிகளை விடுதலை செய். தீர்ப்பு வேண்டும் நீண்ட கால விசாரணை கைதிக்கு தீர்ப்பு வேண்டும். தமிழக சிறைகளில் விசாரணை கைதிகளாக நீண்ட காலம் சிறையில் வாடும் முஸ்லிம் கைதிகளுக்கு தீர்ப்பு வழங்கு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களே, இங்கே பெருந்திரளாக குழுமியிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, இன்று நாம் ஒரு நியாயமான கோரிக்கையை முன்னிட்டு பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக விசாரணை முடிக்கப்படாமல் இன்று சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய குணங்குடி ஹனிபா அவர்களுடைய விடுதலைக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். நாம் யாருக்கும் தண்டனை கொடுக்காமல் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கவில்லை. விசாரணையை முடித்துவிட்டு 3 ஆண்டுகளாக அண்ணா பிறந்த நாளில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆயுள் கைதிகள் 7 ஆண்டு காலம் சிறை முடித்த ஆயுள் கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்ட பின்பு கூட ஒரு முஸ்லிம் கைதிகள் கூட விடுதலை செய்யப்படாத நிலையை நாம் தொடர்ந்து கண்டித்து வருகிறோம். இந்த முறை முஸ்லிம் கைதிகள் விடுதலை செய்யப்படுவதாக அரசாங்கம் ஒரு பொய் அறிவிப்பை அறிவித்து அதன் மூலமும் முஸ்லிம் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். எனவே இன்று 7 ஆண்டுகள் சிறை முடித்த கிட்டத்தட்ட 2000 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒரு முஸ்லிம் கைதிகள் கூட இன்று விடுதலை செய்யப்படாத ஒரு சூழலை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போலத்தான் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளில் பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட 60% மேற்பட்டவர்கள் இன்று விசாரணை கைதிகள் தான். இதை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. NHRC போன்ற மனித உரிமை அமைப்புகள் கண்டித்திருக்கின்றன. அதனுடைய விளைவாக இன்று சிறைச்சாலையினுடைய செலவை குறைக்கவும் அங்கு இருக்கக்கூடிய மிக அதிகமான மக்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்காகவும் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற முடிவை இன்று அரசாங்கம் அறிவித்துள்ள ஒரு நிலையிலும் கூட குணங்குடி ஹனிபா அவர்கள் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக இன்று சிறையில் வாழக்கூடிய கொடுமை நிகழ்த்து கொண்டிருக்கிறது என்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது நீதிமன்றமும் கூட இங்கே ஒரு நீதியை வழங்குவதற்கு தயாராக இல்லாத ஒருதலை பட்சமாக சிந்திக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை காட்டுவதுதான் நாம் பார்க்கிறோம். 2 சாட்சிகள் பிற சாட்சிகளாக மாறிவிட்டார்கள். மீண்டும் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றம் எடுப்பதற்கு பின்னணி என்ன? எனவே எப்படியாவது ஹனிபா அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒரு அப்பாவிக்கு தண்டனை வழங்குவதற்கான இந்த திட்டத்தை முறியடிப்பது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. எனவே இன்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய கிட்டத்தட்ட 76க்கும் மேற்பட்ட முஸ்லிம் கைதிகளையும் குறிப்பாக குணங்குடி ஹனிபா அவர்களையும் விசாரணை செய்ய முடிக்கப்படாமலேயே இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அவர் பிணையில் வெளியே வருவதற்கு அனுமதிக்கப்படாமலே இன்று முதிய வயதில் வாடிக்கொண்டிருக்கூடிய குணங்குடி ஹனிபா அவர்களை விடுதலை செய்வது என்பது மிகவும் அடிப்படையான ஒரு கோரிக்கை. மனித உரிமை அமைப்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை அரசாங்கம் உடனே செய்ய முடித்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துவோம். அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனை கொண்டு செல்வோம் என்று கூறி தொடர்ந்து போராடுவோம். இந்த மாபெரும் எழுச்சியை கண்டு அரசாங்கம் மனம் திருந்த வேண்டும், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவரை போற்றி புகழ்ந்தவனமாக பேரன்புமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, 13 ஆண்டு காலமாக விசாரணை கைதியாய் சிறையில் வாழும் குணங்குடி ஹனிபாவும் அவரை சார்ந்தவர்களையும் நீதிமன்றம் நீதி வழங்குவதிலே தாமதப்படுத்துவதை கண்டித்து
நீதிமன்றங்கள் ஜாதி மன்றங்களாய் மாறியதை மக்களுக்கு அறிவுறுத்தவும் சங்கராச்சாரியார்களுக்கு பிழை வேண்டுமென்றால் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே செய்துவிடும். அத்வானிகளுக்கும் மோடிகளுக்கும் குற்றம் செய்தாலும் அவர்கள் உள்துறை அமைச்சர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் பவனி வர முடியும். ஆனால் முஸ்லிம்கள் சிறையிலே இருக்க வேண்டும் அல்லது என்கவுண்டர் என்கின்ற பெயராலே கொல்லப்படுவார்கள். இதுதான் இந்தியாவினுடைய நீதிமன்றங்களினுடைய அவலம். இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு நீதி இல்லை. நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் ஜாதிய தலைவர்களாக போய் அவர்கள் நீதி கொள்வதற்கு மறந்துவிட்டார்கள். இந்தியாவிலே நீதி இல்லை, நீதிமன்றங்கள் செத்துவிட்டன என்பதை நீதிமன்றங்களுக்கும் மக்களுக்கும் உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாபெரும் பேரணியை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீதிமன்றம் சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். அந்த தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்னாலேயே விடுமுறையில் செல்லுகிறார். விடுமுறையில் சென்றவர் திரும்பி வருகிறார். மீண்டும் அவர் தீர்ப்பு சொல்லிவிடுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்திலே நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்கிற அந்த மனிதர் தீர்ப்பு சொல்ல மறுக்கிறார். ஏனென்றால் குளங்குடி அனிபா ஒரு முஸ்லிமாய் இருப்பதாலே அந்த நீதிபதியாலே தீர்ப்பு சொல்ல முடியாது என்கிற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே ஆட்சியாளர்களே, நீதிமன்றங்களே, உங்களுக்கு வேண்டுகோள் அல்ல, எச்சரிக்கிறேன். நீங்கள் நீதிபதிகளாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீதியை சொல்லுகிறவர்களாக நடந்து கொள்வதற்கு குறைந்தபட்சமாவது முயற்சி செய்யுங்கள். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை நீதிபதிகளே வெட்டி சாய்த்து விடாதீர்கள். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஆட்சியாளர்களே கல்லறையிலே போட்டு மூடிவிடாதீர்கள் என்று கோரிக்கையோடு இந்த பேரணி இன்ஷா அல்லாஹ் இது பேரணியாய் தொடங்கி இது இன்ஷா அல்லாஹ் விரைவிலே புரட்சி படையாய் ஆட்சியாளர்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணியிலே திரண்டு இறுதியில் கைதாகக்கூடிய இந்த நிலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுடைய தலைமையில் உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளரை சந்தித்து மனு கொடுக்க சென்றார்கள். பதிவாளரை சந்தித்த போது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சம்பந்தப்பட்ட பூந்தமல்லி விரைவு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பிரேம்குமாரை நேரில் அழைத்திருப்பதாகவும் குளங்குடி ஹனீஃபா அவர்களுடைய வழக்கை பற்றி பேச இருப்பதாகவும் அப்போது தமுமுக அளித்த இந்த மனுவை வைத்து பேசப்போவதாகவும் உத்தரவாதம் தந்தார் உயர்நீதிமன்ற பதிவாளர் அவர்கள். உயர்நீதிமன்ற பதிவாளரின் இந்த வாக்குதலை பெற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கைதாகி சிறைக்கு சென்றார்கள். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அன்று மாலையே அனைவரும் விடுதலையாகி தத்தமது இருப்பிடங்களுக்கு சென்றார்கள்.